கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற இந்த தொடர் செய்தியை கர்த்தர் கொடுக்க தந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இடையிலே சில நாட்கள் பல இந்தியாவிற்கு பிரயாணம் சென்றிருந்தோம். அப்புறம் இங்கே கொரோனாவினால் நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். இப்படி பல காரியங்கள்னால கொரோனா பார்த்தீங்கன்னா வராதவங்க யாருமே இல்லை. எங்கள் சிங்கப்பூரில் எல்லாருக்கும் ஒரு தடவைக்கு மேலே 2 தடவை வந்திருக்கு. அந்த மாதிரி எல்லோருக்குமே பரவிருக்கு. அதில் நான் மட்டும் விலக்கல்ல. ஆனாலும் கர்த்தர் அந்த நோயின் போதும் கூட கர்த்தர் என்னோடு கூட இருந்து பாதுகாத்து மிகவும் அற்புதமாக சுகத்தை கொடுத்து என்னை வழிநடத்தி வருகிறார். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற செய்தியிலே பிரியமானவர்களே, நாம் 2 சாமுவேல் புத்தகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த 2 சாமுவேல் புத்தகம் பிரியமானவர்களே, இது பார்த்தீர்கள் காத் என்ற தீர்க்கதரிசியும் நாத்தான் என்ற தீர்க்கதரிசியுமே இதை எழுதினார்கள் என்று கருதப்படுகிறது. ஏனென்றால் சாமுவேல் இறந்த பிறகு சொல்லப்பட்ட பகுதிகள் இதிலே இருக்கும். அதாவது முதலிலே 1 சாமுவேல் 2 சாமுவேல் என்று இல்லாமல் பொதுவாக சாமுவேல் புத்தகம் என்று இருந்தது. எனவே இந்த சாமுவேல் புத்தகம் யார் எழுதினாங்க? சாமுவேல் தீர்க்கதரிசி எழுதினார் என்று கருதினார்கள். ஆம், அப்படிதான் சாமுவேல் தீர்க்கதரிசி எழுதினார். ஆனால் அவர் இறந்த பிறகு வருகிற செய்திகள் அனைத்தும் நாத்தான் தீர்க்கதரிசியும் காத் தீர்க்கதரிசியும் இருவரும் எழுதினார்கள். பிரியமானவர்களே, சரிங்க பிரியமானவர்களே, இந்த 2 சாமுவேல் புத்தகத்தை நான் சொன்னேன் 3 பெரும் பகுதிகளாக பிரிக்கலாம் என்று சொல்லி இருந்தேன். முதலாவது பகுதி என்னவென்றால் தாவீதின் வெற்றிகள். அவர் ஒரு அரசராக இருந்ததனால் அவர் தாவீது என்னென்ன வெற்றிகள் பெற்றார் என்று சொல்லி நான் ஒரு 4-5 வீடியோக்களிலே நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன். இன்றைக்கும் கூட பிரியமானவர்களே அதை பற்றி நான் சொல்கிறேன். என்னவென்றால் இந்த தாவீதினுடைய வெற்றிகள், அதிலே முதலாவது பார்த்தீர்கள் என்றால் அரசியல் வெற்றி, அவர் எப்படி அரசராக மாறினார் என்று இருக்கும். அடுத்ததாக அரசியல் வெற்றிக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய வெற்றி. தேவனுடைய பெட்டியை அவர் என்ன செய்திருந்தார்? தாவீது நகரத்தில் கொண்டு வந்தார். எனவே 2வதாக ஆவிக்குரிய வெற்றிகளை பார்க்கிறோம். 3வதாக பிரியமானவர்கள் அவருடைய படை வெற்றிகளை பற்றி பார்த்தோம். இது 3மே முதல் பகுதியிலே அடங்கி இருக்கிறது. அதாவது தாவீதின் வெற்றிகள். இன்றைய நாளிலே தாவீதினுடைய பாவம் அல்லது தாவீதினுடைய மீறுதல் பற்றி இந்த நாளிலே நான் பார்க்க போகிறோம். பிரியமானவர்கள், மிகவும் வேதனையான காரியங்கள் தான். அதை வாசிக்கிற பொழுது நமக்கெல்லாம் மிகவும் மனதிற்கு வேதனையாகவும் கஷ்டமாகவும் இருக்கும். தாவீது, ஏனென்றால் தாவீது மிகவும் ஒரு நல்லவராக, மிகவும் இந்த கர்த்தரால் நேசிக்கப்பட்டவராக, அவர் சிறு வயதிலிருந்தே ஒரு எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆராதனை வீரராக தாவீது இருந்தார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர் கர்த்தர் அவருக்காக இந்த நாட்டை கொடுத்து அவருக்கு ஆசீர்வதித்தார். ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை அவர் என்ன செய்தார் என்றால் ஒரு பெரிய அரசராக மாற்றினார். பிரியமானவர்களே, ஆனாலும் பிரியமானவர்களே அவரும் ஒரு மனிதர் தான். இந்த மனிதர்கள் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? எப்பொழுதும் நாம் தேவனை நோக்கி பார்த்தவர்களா இருக்க வேண்டும். நம்முடைய கண்கள் தேவனை விட்டு விலகக்கூடாது. நம்முடைய கண்கள் தேவனை விட்டு விலகுமானால் அவர் எவ்வளவு பெரிய பரிசுத்தவானாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய மனிதராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு தலைவராக இருந்தாலும் அவர் பாவத்திலே விழ ஏது உண்டு என்ற ஒரு செய்தி தான் நாம் இந்த செயலின் மூலமாக, தாவீதினுடைய காரியத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, சரிங்க, எல்லாரும் உங்களுடைய வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்கள் நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த 11வது அதிகாரத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. பகுதி 2 பார்க்கிற பொழுது அதிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தாவீதினுடைய மீறுதலை பார்க்கிறோம். இது 11வது அதிகாரத்திலே நாம் காணலாம். தாவீதின் மீறுதல். இந்த தாவீதின் மீறுதலையும் நாம் சில பகுதிகளாக பிரிக்கலாம். 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று விபச்சார பாவம், 2வது கொலை பாவம். இந்த முதல் விபச்சார பாவத்தை பற்றி நம்ம அதிகாரம் 11 இருந்து 1 முதல் 5 வரை காணப்படுகிறது. 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 1 முதல் 5 வரை காணப்படுகிறது. அடுத்து கொலை பாதகம் பற்றி பார்க்கிற பொழுது அதை எங்கே பார்க்கிறோம் என்றால் 2 சாமுவேல் 11வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் காணலாம். பிரியமானவர்களே, இந்த விபச்சார பாவம் அவர் பார்க்கிற பொழுது தாவீது ஒரு மீறுதலுக்குள்படுகிறார். தாவீது மிகவும் கீழ்ப்படிதல் உள்ளவராக, மிகவும் அன்புள்ளவராக அவர் இருந்தார். பிரியமானவர்களே, ஆனால்
ஒரு சூழ்நிலையிலே அவர் என்ன செய்தார், தவறு செய்து விட்டார். அந்த சூழ்நிலை ஏன் ஏற்பட்டது, ஏன் தவறு செய்தார் என்று சொல்லி நாம் என்ன செய்ய போகிறோம், அதை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். 2 சாமுவேல் அதிகாரம் 11 1-5 வரைக்கும். அதிலே நான் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்த பொழுது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். அப்ப நம்ம பார்க்கிற பொழுது, இந்த அதிகாரம் 11ஆம் அதிகாரத்துல பார்க்கிற பொழுது, பிரியமானவர்களே, ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் என்று ஒன்று இருந்திருக்கிறது. அப்பொழுது ராஜாக்கள் அனைவரும் யுத்தத்திற்கு புறப்படுகிறார்கள். அந்த புறப்பட்ட நாளிலே சேனாதிபதிகள் போனார்கள், யுத்த வீரர்கள் அனைவரும் போனார்கள். அது அரசருடைய அசிஸ்டன்ட், அதாவது அரசருடைய உதவியாளரும் சென்றிருந்தார், எல்லாரும் சென்றிருந்தார்கள். ஆனால் தாவீது மட்டும் என்ன செய்தார், அங்கேயே எருசலேமிலே இருந்து விட்டார். இது எதை காட்டுகிறது என்றால், நாம் உழைக்க வேண்டிய, நாம் யுத்தத்திற்கு செல்ல வேண்டிய, நாம் கர்த்தருக்காக இந்த யுத்தத்தை செய்கிற ஆவிக்குரிய யுத்தமான நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது, நாம் சும்மாக இருக்கக்கூடாது. நாம் யுத்த காலத்திலே நாம் இருக்கிற பொழுது, அதாவது இந்த காலங்கள் பிரியமானவர்களே கர்த்தருக்குடைய காலங்களாக இருக்கிறது. அதாவது என்ன, கர்த்தருடைய 2ஆம் வருகை வருகிறதுனாலே நாம் கர்த்தருக்காக உழைக்க வேண்டிய காலமாக இருக்கிறது. அப்படி கர்த்தருக்காக நாம் உழைக்க வேண்டிய காலகட்டங்களிலே நாம் அமைதியாக இருந்து விட்டால் என்ன நடக்கும், சாத்தான் நம்மை பயன்படுத்த ஆரம்பித்து விடுவான். பிரியமானவர்களே, நம்மளுக்கு 24 மணி நேரம் 8-7 வாரம் 7 நாட்கள் ஆக மொத்தம் 24-7 மணி நேரங்களும் பார்த்தீர்கள் என்றால் இந்த சாத்தான் அங்கேயும் இங்கேயும் உழவி கொண்டிருக்கிறான். அவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் நம்முடைய சிந்தனைகளிலே பாவம் நம்ம சிந்தனைகள். அப்ப நம்ம சிந்தனைகளிலே என்ன செய்கிறான் என்றால், அவிசுவாசமான காரியங்களை விதைக்கிறான், பாவமான காரியங்களை விதைக்கிறான், தீமையான காரியங்களை விதைக்கிறான். இப்படியாக சில காரியங்களை அவன் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், அப்ப அந்த காரியம் நம்ம மனதுல உடனே ஓடுது. ஒரு பெண்ணை பாக்குறீங்க, ஒரு ஆணை பாக்குறீங்க, அப்போ பொழுது என்ன செய்யுது, சில காரியங்கள் உங்களுடைய காதுகளிலே, அதாவது நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு எண்ணங்களை தோணுகிறது, இந்த ஆள் இப்படி நடந்துக்கிறாரு, இது மாதிரி நம்மளும் நடந்துக்கலாம், அல்லது ஒரு தவறான வழியில ஒருத்தவங்க இவங்க பாரு இப்படி நடந்துக்கிறாங்க பாரு, இவங்க மாதிரி இப்படி என்று சொல்லி பல விதமான எண்ணங்கள் நம்முடைய மனதிலே மோதிக்கொண்டிருக்கிறது. அல்லது நம்ம ஒரு டிவியை பார்க்கிற பொழுது, ஒரு இதுல பார்க்கிற பொழுது சில செய்திகள் நமக்கு வருகின்றன. ஒரு ஆவிக்குரிய நிகழ்ச்சியை நீங்கள் டிவியில பார்க்கிற பொழுதோ அல்லது போன் வழியாக நீங்க பார்க்கிற பொழுது கூட ஆவிக்குரிய எதா இருந்தா என்ன செய்யும், அது உங்களுக்கு அது ஒரு தூண்டுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக பல காரியங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற பொழுது கர்த்தரும் நம்மோடு கூட பேசுகிறார். நம் வேதத்தை எடுக்கிற பொழுது, வேதத்தை வாசிக்கிற பொழுது அந்த வேத வார்த்தைகள் நம்மோடு கூட பேசுகின்றன. நாம் ஜெபிக்கிற பொழுது கர்த்தரோடு கூட நாம் பேசுகிறோம். வேதத்தின் மூலியமாக அவர் நம்மோடு கூட பேசுகிறார். இப்படியாக கர்த்தரோடு நாம் சம்பாஷணை செய்கிறோம். அதே நேரங்களிலே சுற்றிலும் இருக்கிற அந்தகார சக்தியின் வல்லமைகளும் நம்ம சிந்தனைகளை பாதிக்கிறது. அப்பொழுது எது சரி எது தவறு என்று சொல்லி பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும், ஆவிக்குரிய இதை டிசைனிங் ஸ்பிரிட்டோட, அதாவது நாம் ஆவிக்குரிய பகுத்தறிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பகுத்தறிவு உள்ளவர்களாக நாம் இருந்தோம் என்றால் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை, தேவனுடைய மனிதர்களுடைய வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை மட்டும் நாம் என்ன செய்வோம், கேட்டு அதன்படி நடப்போம். ஒருவன் வேற தவறான எண்ணங்களினாலே அவன் நடத்தப்பட்டால் அவனுடைய வாழ்க்கையிலே பார்த்தீர்கள் என்றால் பிரியமானவர்களே வீழ்ச்சி நடக்கும். பாருங்க, இப்ப ஒரு காரியத்தை நான் பார்க்கிறோம். ஒரு பிசினஸ் மேன் ஒருத்தர் பிசினஸ் பண்றாங்க, ஒரு கடைக்கு போறீங்க, பாக்குறீங்க, பார்த்தோன்னே நீங்க நினைக்கிறீங்க நானும் இந்த மாதிரி பிசினஸ் பண்ணலாமே என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னு தாட்டு போகும். ஒரு தாட்டு, அந்த நினைவு உங்களுக்கு இந்த சிந்தனைகள் வருதுன்னு வச்சுக்கோங்க. உடனே நீங்க நினைப்பீங்க, இந்த இடம் எவ்வளவு இடம், இது எவ்வளவு வாடகை, இதுக்கு என்ன செய்யணும், இது செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுடைய சிந்தனைகளை பல நாட்களாக இந்த காரியங்களையே ஆக்குபை பண்ணுவாங்களோ, அதுவே நிரப்பி இருக்கும். எனவே நீங்கள் வேதத்தை வாசிப்பதற்கோ அல்லது ஒரு நண்பரோடு கூட யாராவது வீடுகளுக்கு போய் ஜெபிப்பதோ அல்லது மற்ற ஊழிய காரியங்களிலோ நீங்கள் செயல்பட முடியாதபடிக்கு என்ன செய்யும் என்றால்
இந்த சிந்தனைகளே உங்களை ஆட்கொள்ளும். ஆனால் இந்த சிந்தனைகள் உங்களை நல்வழியிலே நடத்துமா அல்லது தீய வழியிலே நடத்துமா என்று ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிற பொழுது நீங்கள் உணர்ந்து அதை விட்டு விலகி விட வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று நினைத்து கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியங்களோ ஏதோ நீங்கள் செய்தீர்கள் என்றால் பின் நாட்களில் அது நஷ்டம் ஏற்படலாம். எனவே 1 வருடமோ 2 வருடமோ கழித்துதான் அந்த ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆவியின் அபிஷேகத்தால் நிறைந்திருக்கிறவர்கள், கர்த்தரால் வழிநடத்தப்படுகிறவர்களுக்கு எப்படி இருக்கும் என்றால் அது முதலிலேயே என்ன செய்யப்படும், உங்களுக்கு தெரிந்துவிடும். பிரியமானவர்கள், உங்களுக்கு கொஞ்ச நாட்களிலேயே ஆண்டவர் உங்களுக்கு சொல்வார், ஓ நீ வேஸ்ட், இதையே இதுல நடத்திட்டு இருக்க, இதுல வந்து லாஸ் ஆயிரும், இதுல நீ பணத்தை போட்டு உன்னோட பணம் வேஸ்ட் ஆகுது மட்டும் உன்னோட மன நிம்மதியும் போயிடும். ஒழுங்காக நீ செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தை செய். ஊழியத்தை செய்யறவங்க பிசினஸ் செய்யக்கூடாதுன்னு சொல்லல, அதுல கர்த்தர் எந்த மாதிரி காரியத்தை உங்களுக்கு கொடுக்குறாரோ அதை நம்ம செய்யணும். ஏன்னா நம்ம ஊழியம் செய்யறதுனால சாத்தான் பல காரியங்களே இருக்கும், நம்மளை திசை திருப்பி நம்மளுக்கு தோல்விகளை சந்தித்து நம் மனத்தை சோர்வடைய செய்வான். நம் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபம், வேத வாசிப்பு. இப்படியாக நீங்கள் இருக்கிற பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆவியானவர் உங்களை நடத்துவார். ஆவிலே நீங்க என்ன செய்ய வேண்டும்? பகுத்துணர முடியும். ஹல்லேலூயா, பகுத்து உணர முடியும். ஹல்லேலூயா. சரிங்க பிரியமானவர்களே, இப்பொழுது பாருங்க, இந்த 2 சாமுவேல் 1:11 வாசிக்கிற பொழுது, ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்த பொழுது என்ன செய்தான்? தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். அப்படியாக நாம் கர்த்தருடைய வழியிலே செல்கிற பொழுது, கர்த்தருக்காக நம் ஊழியத்தை செய்கிற பொழுது, அல்லது வேறு காரியங்களிலே நம் குடும்பத்திற்காக உழைக்கிற மக்கள் இருப்பீங்க, அந்த மாதிரி காரியங்களை குடும்பத்திற்காக நீங்கள் செய்கிற பொழுது அது என்ன செய்யும் என்றால் அது விருத்தி அடைய செய்யும். குடும்பத்திற்கு சிந்திப்பீங்க, மனைவியை சிந்திப்பீங்க, பிள்ளைகளை பற்றி சிந்திப்பீங்க. ஒரு பாரம் இருக்கும் இந்த குடும்பத்துல. நம்ம சில பல காரியங்களை செய்ய வேண்டுமே, பிள்ளைகளை படிக்க வைக்க பணத்தை நாம் செலவழிக்க வேண்டுமே, மனைவியை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுதிருந்தே நம் பணத்தை சேமித்து வைத்தால் தான் பிற்காலங்களில் நோய் நொடிகள் எதுவும் வருகிற பொழுது பணம் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? அந்த காரியத்திலே நம்ம என்ன செய்வோம்? பிஸியாக இருப்போம். எப்பயுமே பாத்தீங்கன்னா பிரியமானவர், ஊழியம் செய்தால் அதிலே நம்ம பிஸியா இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நம்ம ஓய்வாக இருக்கக்கூடாது. நம்ம சில நேரங்களில் நீங்க ஓய்வாக இருந்தீர்கள் என்றால் அந்த நேரத்தை சில வேளைகளில் சாத்தான் பயன்படுத்த முடியும். அதற்கு தான் இந்த சான்று. எனவே பிரியமானவர்களே, ஒரு சோம்பேறித்தனமான ஒரு மனிதன் ஒரு வேலையும் செய்யாமல் நம்ம இருந்தோம் என்றால் என்ன ஆகும்? அது சாத்தானுடைய பட்டறை மாதிரி. அப்படின்னா சாத்தான் அவனுடைய காரியங்களை சொல்வதற்கு, அவன் காரியங்களை செய்வதற்கு, அவர்களையே அவனுக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்கு பல ஏதுக்குள் இருக்கின்றன பிரியமானவர்களே. எனவேதான் இந்த இதிலே பார்க்கிற பொழுது எனக்கு உணர்த்தப்பட்ட காரியம் இதான். ஏன் அவன் தாவீது பாவத்தில் விழுந்தான் என்றால், எல்லாரும் என்ன செய்து விட்டார்கள்? யோவாபு அவனோடு கூட சேவர்கள் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரை அழிக்க ரப்பாவை முற்றுகைப்படவும் அனுப்பினான். ஆனால் என்ன செய்து விட்டான்? தாவீது அங்கே இருந்து விட்டான். அப்பொழுது அவனுடைய மைண்ட் பாத்தீங்கன்னா ஆண்டவரை பற்றியதாக இல்லாமல் அவன் மிகவும் சோம்பலாக, அதாவது எந்த அலுவலும் இல்லாமல் அவன் இருந்ததினாலே அவன் என்ன செய்தான் என்றால், அவன் உப்பரியின் மேலே, அரண்மனை உப்பரியின் மேலே உலாத்தி கொண்டிருக்கிற பொழுது ஒரு ஸ்திரீயை கண்டான். அவள் வெகு சௌந்தரியம் உள்ளவள் என்று கண்டான். கண்டு என்ன செய்தான் என்றால், அவன் ஒரு மனைவி, உரியாவினுடைய மனைவியா இருந்தால் அவன் என்ன செய்தான்? அவளை அழைத்து வர சொன்னான். அவனோடு என்ன செய்தான்? அவன் விபச்சாரம் செய்து விட்டான். பாருங்க, அவன் தனிமையா இருந்தனாலதான் இந்த மாதிரி நடந்தது. சோ தனிமை நமக்கு தேவையில்லை பிரியமானது. எப்பொழுதும் உங்களுடைய ஆவிக்குரிய நண்பர்களோடு இருங்க, உங்கள் குடும்பத்தினரோடு இருங்க, இல்லாட்டினா தேவனோடு உறவாடி கொண்டிருங்க. இப்படிப்பட்டவர்களால் நீங்கள் இருக்கிற பொழுது சாத்தான் உங்களை என்ன செய்ய முடியாது? உங்களை சோதிக்க முடியாது பிரியமானவர்களே. எப்பொழுதும் உங்களுடைய மைண்டானது பல நல்ல காரியங்களிலே ஆக்குபை பண்ணப்பட்டிருக்கும். அப்ப இந்த மாதிரி அவனுக்கு வந்ததுன்னு பாக்குறோம். அப்ப என்ன ஆச்சுன்னா, அப்புறம் இவன் கர்ப்பவதி ஆனாள் என்று தெரிந்து அவள் என்ன செய்தால்? கர்ப்பவதியா இருக்கிறேன் என்று தாவீதுக்கு செய்தி அனுப்பினாள். யார்? உரியாவின் மனைவியாகிய பத்சேபா. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் என்ன செய்தார் என்றால், இந்த ஏத்தியனாகிய உரியா எங்க இருந்தாரு? போர்க்களத்துல இருந்தார். அவரை இவர் என்ன செஞ்சுட்டார்? கூப்பிட்டு வர சொன்னார். ஏனென்றால் தான் செய்த தவறை என்ன செய்யலாம்? அவருடைய கணவர் மேலே அதை போட்டு விடலாம் என்று சொல்லி அவர் நினைத்து விட்டு என்ன செய்தானா, முதலாவது அப்பொழுது இந்த ஏத்தியனாகிய உரியா எங்க இருந்தார்? அவர் போர்க்களத்துல இருந்தார். போர்க்களத்தில் இருக்கிற பொழுது அவரை அழைப்பித்தார். அழைப்பித்து என்ன சொல்றாருன்னா, இந்த பாவம், இவர் செய்த பாவத்தை அப்படியே அவருடைய கணவன் மேலே போட்டு விடலாம் என்று அவரை நினைத்து கொண்டு அவர் என்ன செய்தார் என்றால், அவரை கூப்பிட்டு
என்ன பண்ணாருன்னா எல்லாரும் சோகமா இருக்காங்களா, அங்கே யோவாப் சோகமா இருக்கிறாரா, ஜனங்கள்லாம் சோகமா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, நீ போய் என்ன செய், உன்னோட வீட்டில் போய் நீ போர் முனையில் இருந்தது போதும், உன் வீட்டிலே போய் நீ தரித்திரு என்று சொல்றார். இதுக்குன்னா வீட்டில் போய் மனைவியை பார்த்து மனைவியோடு மகிழ்ந்திரு என்று அவர் சொல்கிறார். ஆனால் உரியா போகவில்லை. ஏன் உரியா போகவில்லை என்றால், அவர் என்ன சொன்னார் என்றால், நான் எல்லா மக்களும் ஒரு சேவகன், பாருங்க, ஒரு சேவகன், அவன் ராஜா இல்லை, ஒரு சேவகன். அவனுக்கு எவ்வளவு ஞானம் இருந்தது பாருங்க, எவ்வளவு அறிவு இருந்தது, எவ்வளவு ஒரு ஆவிக்குரிய ரீதியில் இருந்தா பாருங்க. அவன் சொன்னா சேவகர்கள், பெரிய படைத்தலைவர்கள் எல்லாருமே போர்க்களத்தில் இருக்கும்போது நான் மட்டும் போய் என்னோட மனைவியோடு நான் சந்தோஷமா இருக்கிறதா, வேண்டாம், நான் இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லி அங்கே அரண்மனை உப்பரியிலே, அங்கே அரண்மனையிலேயே அவன் என்ன செஞ்சுக்கிறான், அங்கேயே அவன் படுத்து தூங்கிறான். அரண்மனை வாசலிலே அவன் படுத்துக்கொண்டான். இப்படியாக அவன் இருந்தான். அப்புறம் தாவீதுக்கு தெரிஞ்சிச்சு அவர் வீட்டுக்கு போறேன். அப்புறம் அவர் கேட்கிறாரு, ஏன் நீ வீட்டுக்கு நீ போகவே இல்லை, நீ தான் ரொம்ப டயர்டா இருப்பே, நான் வீட்டுக்கு போகணும். அப்பதான் அவர் சொல்லுவாரு, இல்ல எல்லாரும் அவர் சொல்றாரு, உரியா தாவீதை நோக்கி 11ஆம் அதிகாரம் 11வது வசனம், உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாபும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோடு சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனா, நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்மாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றான். அப்புறம் என்ன செய்தாரு, சரி நீ போருக்கு போக வேண்டாம், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி மறுநாளும் அவர் சொன்னாரு. என்ன செய்யறாரு தெரியுமா, மறுநாள் குடியெல்லாம் நல்லா குடிக்க கொடுத்து அவன் வெறிக்க பண்ணுகிறான். சரி குடிச்சு அதெல்லாம் செஞ்சு வெறிச்சு அதுக்கப்புறம் அவன் மனைவியை தேடி போவானான். அப்பயும் அவன் போகவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன செய்கிறார் என்றால், தாவீது என்ன பண்ணுகிறார் என்றால், அவர் போர் முனைக்கு போக சொல்லிட்டு அங்கே போருக்கு செல்ல சொல்லிட்டு யோவாபுக்கு உரியாவின் கையிலேயே ஒரு கடிதத்தை எழுதி கொடுக்கிறார். என்னவென்றால், போர் முனையிலே அவனை என்ன செய்யணும், முன்னாடி நிக்க வையே. அப்போ என்ன செய்வாங்க, அவர்கள் வல்லமையானவர்கள் போரிடும் பொழுது இவன் இறந்து விடுவான், அப்படியாக நீ செய்து விடு என்று சொல்லி என்ன செய்கிறார், ஒரு இதை கொடுத்து அனுப்புகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே பாருங்க, இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கிறது, அதன்படியே அவன் கொல்லப்படுகிறான். ஆக மொத்தம் தாவீது ஒரு பாவத்தை அவர் செய்ய ஆரம்பித்தார், அதிலே பல பாவங்களுக்காக வித்திட்டது. அவர் சோம்பேறித்தனமாக அங்கே இருந்து விட்டார். அதனாலே என்னென்ன ஆச்சு, அவர் போய் அப்படியே உப்பரிகளை சுற்றி அப்படி அப்படின்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சாரு. இந்த வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சப்பயே ஒரு என்ன ஆகிவிட்டது, ஒரு பெண்ணை பார்க்க நேர்ந்தது. அந்த பெண்ணை பார்க்கும் பொழுதும் கூட அவர் இது நமக்கு தேவையில்லை என்று நினைக்காமல் அவர் என்ன செய்தார், அவர் அங்கே கண்களினாலே அவர் பாவம் செய்தார். அந்த மனதிற்கு போனது. அதற்காக என்ன செய்தார், அவர் கடைசியில் அந்த பெண்ணோடு படுத்தது மட்டுமல்ல, அந்த கணவனையும் கொலை செய்து விட்டார். இந்த மாதிரி சூழ்நிலை நடந்தது. அது அவருக்கே என்ன செய்யவில்லை, அவருக்கே புரியல, அவருக்கே தெரியல இது எல்லாம் எப்படி நடந்தது. அநேகர் பார்த்தீங்கன்னா, நிறைய தேவனுடைய மனிதர்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர்களை அறியாமலே இந்த மாதிரி பல பாவங்களுக்குள்ளாக அவங்க நுழைஞ்சு அவங்க சாதாரணமாக நினைப்பாங்க. ஆனால் ஒரு சாதாரணமான சகோதரியோடையோ சாதாரணமான சகோதரனோடையோ பேசுகிற பொழுது அது சாத்தான் நமக்கு வைத்த ஒரு தூண்டில் முள் மாதிரி என்று தெரியாமல் என்ன செய்யறாங்க, அந்த தூண்டிலே அவர்கள் சிக்கி அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவங்க என்ன செய்யறாங்க, வேஸ்ட் ஆக்கி விடுகிறார்கள். அப்புறம் ஃபுல்லா கில்ட்டி ஃபீலிங்ல, நான் என்ன பரிசுத்தவானா, நான் எப்படி செய்ய முடியும், இதை எப்படி செய்ய முடியும், அதை எப்படி செய்ய முடியும்னு இதாகிறாங்க. அதனால முதலியே நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்க வெட்டியாக பொழுதை போக்கி கொண்டிருக்கிறீர்களா, தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருந்தாலும் ஜெபிக்கவும் ஊழியத்தை செய்யவும் என்று பல நேரங்களை உங்களுக்கு அமைத்துக் கொள்ளுங்கள். வேலை இல்லாமல் சாதாரண விசுவாசியாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால், வேலை இல்லாமல் நீங்கள் தனிமையிலே நேரத்தை கழிப்பவர்களாக இருந்தால், அதை முதலிலே ஒழித்துவிட்டு அந்த நேரத்திலே வேதத்தை வாசியுங்கள், அல்லது அந்த நேரத்தில் வேற காரியங்களை ஈடுபடுங்கள், வேலை சம்பந்தப்பட்ட காரியங்களை நீங்கள் ஈடுபடுங்கள். அது ஒரு முக்கியமான காரியம். இரண்டாவதான காரியம் என்னவென்றால், எப்பொழுதும் நீங்கள் தேவனை நோக்கி பார்த்தவர்களாக இருக்க வேண்டும். எவ்வளவு வல்லமையுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருந்தாலும் நீங்கள் தேவனை விட்டு உங்களுடைய பார்வையை திருப்புகிற பொழுது நீங்கள் பாவத்திற்குள்ளே விழ முடியும் என்பதற்கு மிகவும் பரிசுத்தமாக வாழ்ந்த தாவீது ஒரு உதாரணமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் யாரையுமே எல்லாத்தையும் திருமணம் செய்தான் அவர் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்தார். ஆனால் இந்த காரியம் திருமணம் செய்யாமலே வேறொரு மனைவியுடன் அவர் விபச்சாரம் செய்து விட்டார் அல்லவா. இந்த காரியத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இதுதான். எனவே நீங்கள் உடனே கர்த்தரிடம் இதுல நீங்க ரெண்டு காரியத்தை, இதுல ஒரு காரியத்தை நீங்க பார்த்தோம். சவுலும் பார்த்தீர்கள் என்றால் அவரும் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்தார். ஆனால்
கடைசி வரையும் அவர் வந்து திருந்தவே இல்லை. ஆனால் தாவீது ஏன் தேவன் அவரை வந்து என்னுடைய ஒரு நேசத்திற்குரியவர், என்னுடைய மனதிற்கேற்ற ஒருத்தர் என்று ஏன் ஆண்டவர் வந்து அவரை சொன்னார் என்றால், அவருடைய வாழ்க்கையில பார்த்தீர்கள் என்றால், அவள் இந்த பாவம் செய்து பிறகு இவர்கிட்ட வந்து ஒரு தீர்க்கதரிசி வந்து அவர்கிட்ட வந்து சொல்றாரு, நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதிடம் வந்து என்ன செய்கிறார் என்றால், அவரிடம் நீ செய்தது பாவம் என்று உணர்த்துகிறார். அவர் உணர்த்தின பொழுது உடனே அவர் அழுது புலம்பி கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பு கேட்டது மனம் திரும்பினார். அது மட்டுமல்ல, அவர் சொன்னார், இந்த நிறைய பேர் பாவம் செய்வாங்க, செஞ்சுட்டு ஆண்டவரே மன்னிங்க மன்னிங்க மன்னிங்க, இனிமேல் செய்யவே மாட்டேனவங்க திருப்பி பாவம் செய்வாங்க, திருப்பி செய்ய மாட்டேனவங்க திருப்பி. இதெல்லாம் வந்து கர்த்தர் ஏதாவது இந்த பாவத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது எப்போ வந்து உங்கள் மரணம் நேரிட்டால் நீங்கள் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. நீங்கள் அந்த பாவத்தில் இருந்து நீங்கள் விடுதலை பெற்று கர்த்தரிட மன்னிப்பு கேட்டு நீங்கள் வந்து நல்ல ஒரு மனசாட்சியோடு இருக்கிற பொழுதுதான் நீங்கள் என்ன செய்ய முடியும், பரலோகத்துக்கு செல்ல முடியும். ஏனென்றால் நீங்கள் பாவத்திலே வாழ்கிற பொழுது நீங்கள் வந்து கர்த்தருடைய பிள்ளையாக இல்லை, நீங்கள் சாத்தானுடைய பிள்ளையாக நீங்க இருக்கிறீர்கள். அவன் சொல்லுகிறதை கேட்கிறவர்களாக இருக்கிறீர்கள். அதனால பிரியமானவர்களே, இவன் வந்து பாத்தீங்கன்னா சவுல் பாத்தீங்கன்னா மனம் திரும்பலாம். எனவே தாவீது என்ன செய்தார் என்றால், அந்த பாவத்தை அவர் மன்னிப்பு கேட்டார். அதற்கப்புறமாக இதே போல எந்த பாவத்தையும் அவர் திரும்பவுமாக செய்யவில்லை. பிரியமானவர்களே, பாவத்திலிருந்து மனம் திரும்புவதென்றால் திரும்பி பார்க்கக்கூடாது. மனதை என்ன செய்ய வேண்டும், முழுவதுமாக நாம் திருப்ப வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஒரு வெற்றியான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் நடத்த முடியும். ஏனென்றால் நம்முடைய நாட்கள் மிகவும் எப்படி சொல்றது, மிகவும் விலை மதிப்புள்ளது. இந்த நாட்களை வந்து நீங்க ஒரு பாவத்தை செய்றீங்க, அப்புறம் பாவத்தில் விழுகிறீங்க, அதுக்கப்புறம் அந்த மன்னிப்பு கேட்குறீங்க, புலம்புறீங்க, அதுலேயே உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு. இந்த பாவத்தை செய்யறதுக்கு சாத்தான் உங்களை தூண்டுகிற பொழுது பல வருடங்கள் பல நாட்கள் அதே வேஸ்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அதுலேயே நீங்கள் நினைச்சிருக்கும் போது இன்னும் வேஸ்ட் ஆயிருக்கும். இப்படியாக நீங்கள் நாட்களை வேஸ்ட் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறமாவது கர்த்தரிடத்தில் திரும்பணும். அதுக்கப்புறம் திரும்பவும் போயிட்டு இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10-20 வருடங்கள் நீங்கள் இப்படியே நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க, வேஸ்டாகவே கழித்திருப்பீங்க. அப்புறம் காலம் போன கடைசியில் வயசானதுக்கு அப்புறம் ஐயோ ஆண்டவரே உங்களுக்காக நான் ஊழியம் செய்யணும், உங்களுக்காக நான் அதை செய்யணும் இதை செய்யணும்னா நம்ம உடம்புல ஸ்ட்ரென்த் கூட இருக்காது, பலன் கூட இருக்காது, அந்த மாதிரி ஆயிடும். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருக்கு எப்பொழுதும் பிரியமானவர்களாக, கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக, அவருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்களாக, ஆவியானவருடைய குரலை கேட்கிறவர்களாக நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். பிரியமானவர்கள், ஹல்லேலூயா. அதான் அன்னைக்கு ஒரு செய்தி கேட்டுக்கொண்டிருந்தேன். அதில் என்னவென்றால், காலையிலே ஒவ்வொரு நாளும் காலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய கிருபை புதியனவாக இருப்பதனால அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து ஒரு ஃபோன் வந்து எப்படி சார்ஜ் பண்ணுறாங்க என்ன செய்வோம், இப்போ இருக்க உங்களுக்கு ஃபோன் தெரியும், அதை வந்து நீங்கள் 1 நாள் 2 நாள் பார்ப்போம், அதுக்கப்புறம் சார்ஜ் இல்லைன்னு என்ன செய்யணும், அது சார்ஜ் இல்லாமல் போயிடும். அதே போல தான் நமக்கும் ஆவியானவருக்கும் நமக்கும் உறவு வேண்டும். ஆவியானவர் வந்து என்ன செய்கிறார், நம்மை சார்ஜ் பண்ணுகிறார், நம்ம வந்து அவருடைய அபிஷேகத்தினாலே நிரப்பி அக்கினியாக மாற்றுகிறார். பாருங்க, ஜெபம் பண்ணுகிற பொழுது, பிரசங்கங்களை கேட்கிற பொழுது, பாடல் பாடுகிற பொழுது, ஒரு ஆவிக்குரிய கூட்டத்திற்கு போயிட்டு வந்தவர் எப்படி இருப்பீங்க, ரொம்ப உற்சாகமா அனலா இருப்பீங்க இல்லையா, அந்த நேரம் எப்படி இருப்பீங்க. அப்போ அந்த நாள் வந்து இருக்கும். ஆனால் சாத்தான் நினைப்பா, இப்போ நீ அனலாக தான் இருக்கிற, பாரு நீ அனல் இல்லாமல் இருக்கும்போது நான் பார்க்குறேன் பாரு உனையன். அப்போ அனல் இல்லாமல் கொஞ்சம் நாள் கழிச்சு அப்படியே இப்படி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறாங்க, திங்கள் செவ்வாய் புதன் எல்லாம் என்னாச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சோர்ந்து போயிடுற நேரத்தில், விரக்தியாக அல்லது சோர்வாக இருக்கிற நேரத்தில் சாத்தான் வந்து சோதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்லுங்க, பகுதி 2 வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, தாவீதினுடைய மீறுதல். இந்த தாவீதினுடைய மீறுதல்ல வந்து 2 பகுதி சொன்னேன். ஒன்று விபச்சார பாவம், ஒன்று கொலை பாதகம். இதுல கொலை பாதகத்துல பாத்தீங்கன்னா, உரியா தன் மனைவியுடன் படுக்கவில்லை. இன்னொன்று வந்து தாவீது உரியாவை கொல்ல கட்டளையிடுதல், தாவீது பத்சபாவை திருமணம் செய்தல். இந்த 3 பிரிவுகள் உள்ளன. விபச்சாரம் பாவம் வந்து அதிகாரம் 11 1 to 5 வரை. அடுத்து 2வது வந்து கொலை பாதகம். இது அதிகாரம் 11 வந்து 6வது வசனத்திலிருந்து 27 வசனங்கள். இந்த கொலை பாதகத்துல வந்து நம்ம இன்னும் 3 சின்ன பிரிவுகளாக பிரியலாம். ஒன்று வந்து உரிய தன் மனைவியுடன் படுக்கவில்லை. இது வந்து 11வது அதிகாரத்துல 6 to 13 வரைக்கும். 2வது தாவீது உரியாவை கொல்ல கட்டளையிடுதல். இது 11வது அதிகாரத்துல 14 to 25 வரைக்கும். தாவீது பத்சபாலை திருமணம் செய்தால். இது வந்து 11வது அதிகாரத்துல 26 27 வசனங்கள். இப்படிதான் இந்த பகுதி 2, அதாவது தாவீதின் மீறுதலை நம்ம பிரிக்கலாம் பிரியமானவர்களே. சரிங்க, இந்த பாவத்திற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா, இந்த மீறுதலினாலே தாவீதினுடைய குடும்பத்தில் துன்பங்கள்,
தாவீதினுடைய தேசத்தில் துன்பங்கள், இவ்வளவு நாளும் கர்த்தர் ஆசீர்வாதத்திலே நடத்தி வந்த தாவீது இந்த 11வது அதிகாரத்திற்கு பிற்பாடு பார்த்தீர்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையிலே வெற்றிக்கு பதிலாக தோல்விகள், பிரச்சனைகள் இந்த மாதிரி வருகிறத நீங்க பார்க்கலாம். சரி, இப்ப தாவீது பாவத்தில் விழுந்த நிகழ்ச்சியிலிருந்து பல பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதுல ஒண்ணு எவ்வளவு வல்லமையான ஆவிக்குரிய மனிதனாக இருந்தாலும் தேவனை விட்டு நம் கண்களை விலக்குவோமானால் அவன் பாவத்தில் விழ முடியும். அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாவது என்னன்னா, இஸ்ரவேலின் மிகப்பெரிய ஹீரோ செய்த பாவத்தை அப்படியே அப்பட்டமாக எழுதியதிலிருந்து வேதாகமம் ஒரிஜினலான தெய்வத்துவமான புத்தகம் என்பதற்கு மிகப்பெரிய சான்று. இயல்பாக புத்தகங்களில் இந்த மோசமான நிகழ்வுகள் மறைக்கப்பட்டிருக்கும். ஆனால் நம்முடைய வேதத்துல பார்த்தீங்க என்றால் அது ஆண்டவர் என்னை ஒர்ஷிப் பண்ணா, எனக்கு பல முக்கியத்துவம் கொடுத்தான் என்று சொல்லி பார்க்காமல் அவர் அந்த பெண்ணுக்கும் அந்த உரியாவுக்கும் ஏற்பட்ட அந்த காரியங்களை ஆண்டவர் மனதிலே வைத்து என்ன செய்கிறார் என்றால் அவருக்கு இந்த காரியங்கள் மிகவும் தவறாகப்பட்டதினாலே ஆவியானவர் என்ன செய்திருக்கார், இதையும் இந்த செய்தியையும் என்ன செய்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். பெரியமானவர்களே, 12:12 சொல்றாரு, நீ ஒளிப்பிடத்திலே அதை செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லோருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னார். அதனால பிரியமானவர்களே, அவர் என்ன செய்தாரு, அதை பாத்தீங்கன்னா மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இவர் பாவத்தின் விளைவால் பிறந்த குழந்தை என இறந்தது. அவரது 2 குமாரர்களும் விபச்சாரத்தில் விழுந்தார்கள். ஒருவன் என்ன செய்தான், ஒரு கொலைகாரனாக மாறினான், அவனுடைய சகோதரனை கொலை செய்துட்டான். ஸோ இந்த 2 பாவமுமே என்னாச்சு, அவங்களுக்குள்ளேயும் அந்த இதுலயும் வந்ததை நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக நீங்க பார்த்தீர்கள் என்றால் கர்த்தருடைய கிருபையானது மிகவும் கொடிய பாவங்களையும் மன்னிக்கும். அதாவது உண்மையான மனம் திரும்புதல் இருந்தால், மனம் திரும்பாம அவங்க திருப்பி செய்து கொண்டிருந்தால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா அல்லது மன்னிக்கப்படாதா என்று மன்னிக்கப்படாது என்று தெரியாது. ஆனால் கர்த்தருடைய கிருபை இப்படிப்பட்டது என்றால் மிகவும் கொடிய பாவங்களையும் மன்னிக்கும், உனக்கு உண்மையான மனம் திரும்புதல் இருந்தால். இதுல பார்த்தீர்கள் என்றால் தாவீது உண்மையான மனம் திரும்புதல், அவர் உடனே அழுதார். உடனே அதாவது அவருக்கு அப்ப புரியல, நாத்தான் உணர்த்தின உடனேயே என்ன செய்தார் என்றால் மிகவும் அழுது புலம்பி கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டு சாப்பிடாம கடந்தார். அப்பொழுது என்ன ஆச்சுன்னா அவருக்கு கர்த்தர் அவரை மன்னித்தார், முழுதுமாக அவர் மன்னித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, ஆனா அதனால அவர் அப்படியே விட்டுட்டா எல்லா மக்களும் அதே மாதிரி இருப்பாங்கன்ட்டு அந்த காரியத்துக்கு அவர் என்ன செய்தாரோ அதே காரியங்கள் அவருடைய குடும்பத்திலும் நடந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது கூட இல்லை, ரொம்ப நேரம் கழிச்சு கூட இல்லை, அவனது மகன் அம்மோன் ஒழுங்கீனமான காரியத்தை நடப்பித்ததால் அவனை அப்சலோம் கொல்ல நேர்ந்தது. என்ன செய்தாரு, அம்னோன் தவறாக நடந்துக்கிட்டாரு. அதனால கோபம் கொண்ட அப்சலோம் என்ன செய்தாரு, தன்னுடைய சகோதரியை இவர் தவறாக அம்னோன் நடத்தினதுனால அப்சலோம் என்னுடைய சகோதரின் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி என்ன செய்தார், கொலை செய்ய நேர்ந்தது, கொலை செய்தார் என்று சொல்லி. மாணவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்பொழுதும் நாம் தேவனை முன் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் நம்முடைய காதுகளிலே தொழித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆவியானவரோடு நமக்கு நெருங்கிய உறவு இருந்தால் அவர் உங்களுக்கு சொல்லி காட்டுவார், எது தவறு எது சரி, இதை போகிற வழி சரியா தவறா என்று அவர் எச்சரிக்கையூட்டி உங்களை நடத்துவார். தெரியுமானவர்களே, எனவே நமக்கு வேண்டியதெல்லாம் தேவனோடு உள்ள உறவு மட்டும்தான். அதில் நாம் நடக்கிற பொழுது, கர்த்தரை நோக்கி பார்க்கிற பொழுது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் ஒரு காலம் விற்கப்பட்டு போகவில்லை என்ற வசனத்தின்படி ஆண்டவர் உங்களை நடத்துவார். சாத்தானுடைய குரல்களோ, சாத்தான் அவன் அப்படி நேரில் வரமாட்டான், நண்பர்கள் மூலியமாக, உறவினர்கள் மூலியமாக, மற்ற மக்கள் மூலியமாக உங்களோடு பல தீமையான காரியங்களை உங்களுக்கு சொன்னாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதிலே நீங்கள் கண்டுபிடிக்கணும், இது கரெக்டா சரியா என்று சொல்லி நீங்கள் பார்த்து நடக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாம ஃபோன்லேயோ இல்லை டிவியிலையோ வீடியோவிலையோ நாம் பொழுதுபோக்குக்காக நாம் நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம் என்றாலும் நம்முடைய கண்களுக்கு கலிக்கம் போட்டு இருக்க வேண்டும். அதாவது நாம் தவறான காரியங்களை நம்ம மண்டையில் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும், தவறான காரியங்களை நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய சிந்தனையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், பகுத்தறிய வேண்டும், இது நல்ல காரியங்களா அது கெட்ட காரியங்களா என்று. நம்முடைய வாழ்க்கையில அனைத்தையும் நல்ல காரியங்களே கொடுக்கிறவர்களே நம்ம என்ன செய்ய வேண்டும், எப்பொழுதும் நாம் பார்க்க வேண்டும். அதே போல நம்முடைய சிந்தனையிலையும் நம்ம பல கெட்ட காரியங்களை சிந்தனையை கொண்டு போகக்கூடாது. இப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ்கிற பொழுது நிச்சயமாக நீங்கள்
ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ முடியும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.